வணக்கம். 70 இடங்களில் அதிமுக தோல்விற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்று சட்டசபையிற்கு வெளியே செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். நண்பர்களே, அதிமுகவின் தொண்டர்களாக இருந்தீங்க ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது அதிமுகவில் சி.வி. சண்முகம் அவர்கள் தொடர்கிறாரா அல்லது நீக்கப்பட்டாரா என்ற உண்மை சி.வி. சண்முகத்திற்கும் தெரியாது, அதிமுகவின் தொண்டர்களுக்கும் தெரியாது. ஆனால் தற்பொழுது வரை அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் சி.வி. சண்முகமும் செயல்பட்டு வருகிறார். தற்பொழுது இன்று நடைபெற்ற பட்ஜெட் தாக்கல் விவாதத்தின் போது சி.வி. சண்முகம் அவர்கள் சட்டசபைக்கு வெளியே செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது நாங்கள் 3வது இடத்தில் இப்பொழுது இருக்கிறோம் என்றால் அதற்கு முழுமையான காரணம் எடப்பாடி தான். ஒரு கட்சியின் தலைவர் தொடர் தோல்வியிற்கு என்ன காரணம் என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அல்லது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். நாங்கள் அவரை பதவியை ராஜினாமா செய்ய சொல்லவில்லை, ஆனால் கட்சியின் வளர்ச்சிக்காக எங்களது பேச்சை கேளுங்கள் என்றுதான் கூறியுள்ளோம். ஆனால் அதையும் ஏற்காமல் மறைமுகமாக திமுகவுடன் கைகோர்க்க எடப்பாடி போட்ட திட்டம் அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்களுக்கும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் எடப்பாடி செய்த மிகப்பெரிய துரோகத்தை நாங்கள் எப்படி மன்னிக்க முடியும்? 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவின் பக்கம் சென்றதற்கு காரணம் பணமோ பதவியோ அல்ல, நேர்மைதான். ஏனென்றால் எடப்பாடியின் பின்னால் இருந்து அந்த தொகுதி மக்களை ஏமாற்றுவதற்கு பதில் நாங்கள் ராஜினாமா செய்து நாங்கள் தாவேகாவை நோக்கி செல்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருப்பது தற்பொழுது அதிமுகவின் ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கு எடப்பாடி மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறார். தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், டெல்டா பகுதிகளில் அதிமுக சில சொற்பமான இடங்களை மட்டும் கைப்பற்றி சென்னை முழுவதும் ஒரு இடங்களை கூட கைப்பற்ற முடியாத அவல நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளது என்ற ஒட்டுமொத்தமான ஆதங்கத்தையும் சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் வைரலாக பரவி வருகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் அதிமுகவின் நிலைமை மிகப்பெரிய அளவிலான மோசமாக மாறும். அதற்கு முன்னால் எடப்பாடி தானாக முன்வந்து அதிமுகவின் தோல்விற்கு காரணம் என்பதை தெரிவித்து அவர் தானாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதிமுக வெற்றியடைவதற்கான ஆலோசனைகளை எங்களிடம் பெற வேண்டும் என்று சி.வி. சண்முகம் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இல்லாதது போல்தான் செயல்பட்டு இருக்கிறார் சி.வி. சண்முகம் அவர்கள். அதிமுகவின் தோல்விற்கு எடப்பாடிதான் காரணம் என்று சி.வி. சண்முகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.